துளாராசிக்காரர்களுக்கு எதிர்மறைன்னு கூட சொல்லிட முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கூடையவராக அந்த செவ்வாய் வராரு. சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான். காதல் இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணலை. ஆனால் என்னமோ தெரியல, நம்ம பேசுகிற வார்த்தைகளை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக நினச்சிக்கிறாங்க, தவறாக யோசிக்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் மனதளவில் நொந்து போகக்கூடிய ஒரு நாளாக சில நேரங்களில் செவ்வாய்க்கிழமை அமையுது. நம்ம எதுவுமே பேசலையடா, நம்ம எதுவுமே கோவப்படலையே, ஏன் அப்படி தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன அமைப்பு மாறக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை அமையுது. சரிதான், பரவாயில்ல, எவ்வளவு தூரம் தான் நானும் பொறுத்து பேசுறது, நியாயத்தை பேசாம இருக்க முடியலையே. அநியாயத்தை கூட துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாக சில நேரங்கள்ல கடந்து போவாங்க. நியாயம்னு ஒண்ணு கண்ணுக்கு பட்டுட்டா பேசாம துலா ராசிக்காரங்க போக மாட்டாங்க. அந்த பேச்சுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியவானாக இருந்தாலும் கூட 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகை கிரகமா இருக்கிறதுனால நல்லதை சொன்னா தப்பு தானங்க வரும். அப்படி நல்லதை சொல்லி கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை துலா ராசிக்காரங்களுக்கு அமையுது.